அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன. குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக ராகு, கேது மற்றும் சனி ஆகிய 3 கிரகநிலைகளின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஜென்மத்தில் கேதுவும் சப்தமத்தில் ராகுவும் யோகஸ்தானமாகிய 6லும் சனி முழுமையாக இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் வலம் வருகிறார். சனியின் அமைப்பு இறுதி காலகட்டத்தில் இருக்கும் போது அதிரடியான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் யோகஸ்தானமாகிய 6ல் ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் நுழைகிறார். மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பு மிக வலுவாக இந்த பிப்ரவரி மாதத்தில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சூரியனும் முற்பகுதியில் 5ஆம் இடத்திலும் 13ஆம் தேதிக்கு பிறகு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனியுடன் இணைகிறார். பொதுவாக சூரியன் சனி இணைவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அந்த இணைவு மிக வலுவான இடமாக இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 9ல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதே போன்று கர்மத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் செவ்வாய். இந்த இரு முக்கிய வக்ர நிவர்த்தி நிகழ்வும் மிக பெரிய அளவுல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலையும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. ஏனென்றால் 9ல் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக 9ல் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பது அமோகமான வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. தொழில் ஸ்தானத்தை செவ்வாயும் வலுப்படுத்துவது எதிர்பாராத தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. 7ல் சுக்கிரன் இருப்பது இறுதியில் வக்ரகதியில் திரும்பினாலும் நல்ல மாற்றத்தை வலுவாக பெரும்பாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அள்ளி கொடுக்கிறார். எனவே சுக்கிரனினுடைய அமைப்பு உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றன. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 9ல் அமர்வது மிக சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாறுதலாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படியும் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகத்தின்படியும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய தருணமும் அவருடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதும் எதிர்பாராத இடங்களிலிருந்து பல உதவிகள் உங்களை தேடி வருங்க. சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் முற்றிலுமாக விலகும். எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாகவும் செழுமையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் தடையில்லாமல் உங்களை தேடி வரப்போகிறது. எதை தொட்டாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே
கன்னிராசிக்காரர்கள் மிகவும் சாதகமாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் விலகுவதோடு உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கும். வீண் விரய செலவுகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக பெறக்கூடிய வகையில் இல்லத்தில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்குங்க. திருமண வயது வந்தவருக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமாக கை கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் காரண எதுவும் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் போன்றவை இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலே உங்களை தேடி உறுதியாக வருவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது வேறு நல்ல நிறுவனத்தில் கூடுதல் சலுகைகளுடன் வேலைகள் கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. எனவே இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்துக் கொள்வது நல்லது. இக்கரையை விட அக்கறை பச்சை என்ற செல்வதை விட இக்கரையையும் எப்படி செழுமையாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது அதிலும் மிக சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வருவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளது. எனவே சரியாக இந்த பிப்ரவரி மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக சிறந்த யோக பலன்கள் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும் யோகம் உண்டு. நிதி நிறுவனங்களால் ஏற்பட்ட பின்னடைவுகள் இந்த தருணத்தில் சீர் செய்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. இந்த தருணத்தில் இருந்தே நீங்கள் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் மிக வலுவாகவும் மிக சிறப்பாகவும் கிடைப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அமோகமான வாய்ப்புகள் ஆஹா ஓஹோ என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறையில் அற்புதமான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற துறைகளை காட்டிலும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளை எதிர்பார்க்க முடியாத பல திடீர் மாறுதல் உண்டு. மாற்று கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வரக்கூடிய அவர் எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்கிறார். அதோடு மட்டுமல்லாது கல்வியில் நல்ல முன்னேற்றத்திற்கு வித்திடுகிறார். விவசாயம் சார்ந்த பணிகள் நினைத்தபடியே சாதகமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு 9 வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சுக்கிரன் 7 உச்சம் பெறுகிறார். இந்த அற்புதமான இரு அமைப்பும் மிக பெரிய அளவுல கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான யோகத்தையும் நினைத்ததை விட குடும்பம் மற்றும் உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். என்றால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நிறைவான நன்மையையும் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கும்.